டேய் கவனி, நான் பேசணும்னா நான் பேசணும், இல்லை நீ பேசுறியே நான் அமைதியாக இருக்கணும். மொபைல் அப்புறம் நோண்டலாம். அப்போ இப்போ எதுக்கு பென்சில் செய்யணும்? கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுத்துங்க. சரி, ஓகே. இப்போ லைன் வந்து பார்த்தோன்னா நிறைய மெத்தடாலஜி இருக்கு. ஓகேவா? ரொட்டேட்டிங் லைன் மெத்தட், ட்ரெபீசாய்ட் மெத்தட், 180 HP, 180 VP. ஓகேவா? அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் மெத்தட், எக்கச்சக்கமான மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் உனக்கு சிலபஸ்ல இதுல வந்து பார்த்தோன்னா ரொட்டேட்டிங் லைன் மெத்தடு, தென் வந்து மிட் பாயிண்ட் மெத்தடு, ஓகேவா, தென் வந்து 180 HP, 180 VP, 3 தான் இருக்கு. இந்த மூணுத்துலையும் வந்து பார்த்தோன்னா 2 தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. என்னன்னா ரொட்டேட்டிங் லைன் மெத்தடும் மிட் பாயிண்ட் மெத்தடும். 180 HP, 180 VP ரேர் கேஸ். ட்ரெபீசாய்டல் வந்து இப்போ சிலபஸ்ல உங்களுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக பிரிக்கணும். அப்படி எனக்கு ஜென்ரலாக கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னா 2 கேட்டகரி தான், ரொட்டேட்டிங் லைன் மெத்தடு, ட்ரெபீசாய்டல் மெத்தட். 2 கேட்டகரி தான் இருக்குது. ரொட்டேட்டிங் லைன் மெத்தோட சப் கேட்டகரி தான் வந்து பார்த்தோன்னா மிட் பாயிண்ட் மெத்தடும் 180 HP, 180 VP. ஓகேவா? ரொட்டேட்டிங் லைன் மெத்தட்னா என்னன்னா, ஒரு லைனை ரொட்டேட் பண்ணி அந்த லைனோட ப்ரொஜெக்ஷனை வந்து ஆக்சுவல் ப்ரொஜெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ரொட்டேட்டிங் லைன் மெத்தட். ஓகேவா? ஒரு லைன் இருக்கு, இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன் ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்குன்னு, இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அந்த மெத்தடாலஜி இருக்குது, அந்த மெத்தடாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த லைனை ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் அதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்றத, ஆக்சுவல் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து த்ரூ ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்ம எடுத்துட்டு வரணும். சரியா? ட்ரெபீசாய்டல் மெத்தட், ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் என்ன டிஃபரன்ஸ்னா, ரொட்டேட்டிங் லைன் மெத்தடில் எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ட்ரெபீசாய்டல் மெத்தடில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அது ஃபிசிக்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? எது ஈஸி அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெபீசாய்டல் மெத்தட் ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு ரொட்டேட்டிங் லைன் மெத்தட். ஓகேவா? செகண்ட் CO கோர்ஸ் ஆஃப் டூவில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். செகண்ட் சாப்டர் என்ன ஆகும்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த வாரம் முடிச்சுட்டுனா அடுத்த வாரம் நம்ம பிளேன்ஸ் பார்ப்போம். அப் டு பிளேன்ஸ் வரைக்கும் உனக்கு யூனிட் டெஸ்ட். யூனிட் டெஸ்ட் வந்து கேட் டெஸ்ட். கேட் வந்து பார்த்தோன்னா உனக்கு October 9th ஆரம்பிக்கும். டேட் சொல்லிட்டு இருப்பாங்க மேடம்லாம். சரியா? 9 to 16th வரைக்கும் உனக்கு எக்ஸாம் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி 14, 15, 16ல் ஏதாவது ஒரு நாள் வந்து எக்ஸாம் வந்து வரும். EG இல்லை 13th வரலாம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போட மாட்டேன், அப்படி இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரொட்டேட்டிங் லைன் மெத்தட். இப்போ இந்த லைனை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாதாரணமாக இந்த லைன் இப்படி இருந்ததுன்னா, இந்த லைன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது உனக்கு வெர்டிக்கல் லைன் மாதிரி தெரியும், டாப் வியூவில் பார்க்கும்போது ஒரு டாட் மாதிரி தெரியும். ஓகேவா? இந்த லைனோட பொசிஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? இப்படி இருக்கு இந்த லைன், இந்த பொசிஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? 2 பிளேன் தான், ஒன்று ஹரிசாண்டல் பிளேன், இன்னொன்று வெர்டிக்கல் பிளேன். அந்த 2 பிளேன் நான் தான் வெர்டிக்கல் பிளேனு, கிரவுண்ட் வந்து ஹரிசாண்டல் பிளேன். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொசிஷனை சொல்லுவேன். above horizontal plane, front of above horizontal plane. பாயிண்ட் வச்சு ஓரளவுக்கு அபோவ் இன் ஃப்ரண்ட்னு சொல்றீங்க. ஓகேவா? அது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல அபோவ்ல இருக்கு, இன் ஃப்ரண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. லைனை எப்படி டிஃபைன் பண்ணுவாரு? இந்த லைன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி டிஃபைன் பண்ணுவாரு? லைன் parallel to vertical, parallel to vertical plane. அப்ப horizontal planeக்கு perpendicular to horizontal plane. இந்த லைன் வந்து பார்த்தனா vertical planeக்கு parallel-ஆ இருக்கு. ஓகேவா? இதுவும் வந்து 90 டிகிரி ஃபேஸ் மேல போகுது, இதுவும் 90 டிகிரி மேல ஃபேஸ் வருது. ஸோ இது ரெண்டுமே parallel to vertical plane. horizontal plane 90 டிகிரி இப்படி பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்படி இல்லை இப்படி, இந்த டைரக்ஷன் தான் horizontal plane. vertical plane இப்படி இல்லைன்னா இப்படி, இந்த 2 டைரக்ஷன் வந்து vertical plane. அப்போ horizontal planeக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்போ perpendicular to horizontal plane. டேய் கவனி, புரியலன்னா ஒரு மண்ணு கடைசி வரைக்கும் புரியாது. பேஸ் சுத்தமா புரியலன்னா கடைசி வரைக்கும் எந்த டைரக்ஷன் கிடைக்க முடியாது. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு, வெர்டிகல் பிளேனுக்கு பேரலலா இருக்கு. ஓகேவா? இல்லை இதுவோ இல்லைன்னா வந்து இதுவோ வந்து பார்த்தோன்னா வெர்டிகல் பிளேனுக்கு பேரலாகவும் ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலராகவும் இருக்கு. அதே லைன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்?
parallel to horizontal plane. parallel to horizontal plane perpendicular to vertical plane அதே plane இப்படி இருக்கு சார் லைன் parallel to horizontal plane parallel to vertical plane இப்படி இருக்கும்போது ஒண்ணுத்துக்கு perpendicular ஒண்ணுத்துக்கு parallel அதே மாதிரி இப்படி இருந்தாலும் ஒண்ணுத்துக்கு parallel இன்னொன்னுக்கு perpendicular ஆனா அது இப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்குமே parallel ஓகேவா horizontal planeக்கும் parallel vertical planeக்கும் parallel ஓகேவா சோ இது கேஸ் நமக்கு இது வந்து சிம்பிள் கான்செப்ட் இது வந்து உனக்கு வந்து क्वेश्चनா கொடுக்க மாட்டாங்க அப்ப எப்படி சார் கொடுப்பாங்க அப்படினா inclined to both the planes அதாவது ஒரு லைன் வந்து vertical planeக்கும் horizontal planeக்கும் ரெண்டுத்துக்கும் inclined-ஆ இருக்கிற கண்டிஷன் தான் உனக்கு வந்து 15 மார்க் क्वेश्चन சாரி 17 மார்க் क्वेश्चनல வந்து வரும் ஓகேவா அப்ப inclined to both the planes முன்னாடி inclined to one plane எப்படி இருக்குன்னு பாப்போம் அதுக்கு அப்புறம் inclined to both planes வரும் inclined to one plane இந்த லைன் வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்குல இப்படி இருக்கு இப்படியும் இல்ல ஹரிசாண்டலாவும் இல்ல இப்போ வெர்டிகலாவும் இல்ல இப்படி இன்க்ளைன்டா இருக்கு இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஹரிசாண்டல் பிளேன் இதுக்கு வந்து என்னது சம்வாட் ஏதோ 30 டிகிரியோ 40 டிகிரியோ 60 டிகிரியோ என்ன இருக்கு சாய்வா சாஞ்சி இருக்கு இன்க்ளைன்டா இருக்கு ஓகேவா ஆனா விபிக்கு பேரலலா இருக்கு எப்படி சார் பேரலல் சொல்றீங்கன்னா இப்படி 360 டிகிரி நீ எப்படி ரொட்டேட் பண்ணாலும் வெர்டிகல் பிளேனுக்கு அது பேரலல் ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் பேரலல் inclined perpendicular ஓகேவா சோ horizontal plane தான் inclined parallel perpendicular மாறும் vertical plane இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் எப்படி பண்ணாலும் அது வந்து என்னது parallelனா என்ன ரியலா மீனிங் சார் அப்படினா இந்த லைனோட எல்லா பாயிண்ட்டுமே எந்த இடத்தை வச்சாலும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல அந்த plane ஓகேவா நம்ம 10 mm லைன்ஸ் போடுறோம் இல்லையா எலிப்ஸ் பேரலல் ஹைப்பர்போலா அப்ப மேல வந்து 8 mm கீழே வந்து 12 mm னா அது பேரலல் லைன்ஸ் கிடையாது பேரலல் லைன்ஸ்னா என்ன அர்த்தம் என்டையர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கணும் சமமா இருக்கணும் எலிப்ஸ் பேரலல் ஹைப்பர்போலா நம்பர் ஆஃப் லைன்ஸ் போடுறீங்க இல்லையா ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் 10 mm 10 mm 10 mm கேப் அந்த என்டையர் கேப் வந்து என்ன இருக்கணும் எனக்கு 10 mm இருக்கணும் அப்பதான் அது வந்து என்னது பேரலல் லைன்ஸ் சொல்லுவாங்க அப்போ இந்த பிளேன்ல நான் இந்த இடத்தை மெஷர் பண்ணாலும் 20 mm னா இந்த இடத்தை மெஷர் பண்ணாலும் 20 mm தான் வரும் நடுவுல மெஷர் பண்ணாலும் 20 mm தான் வரும் சோ அது இப்படி இருந்தாலும் என்னது parallel தான் இப்படி இருந்தாலும் parallel தான் இப்படி இருந்தாலும் parallel தான் ஏனா எல்லா இடத்துலயும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து வருது ஆனா வந்து ஹரிசாண்டல் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரில இருக்கும் இப்படி இருக்கும்போது இன்க்ளைன்டா இருக்கும் இப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரும்போது இந்த கண்டிஷன் மட்டும் என்ன ஆகும் ஹரிசாண்டல் பிளேனுக்கு parallel-ஆ இருக்கும் அப்போ இப்படி இருந்தா inclined to HP horizontal plane inclined VP க்கு parallel so inclined to HP parallel to VP ஓகேவா இப்படி இருக்கு அதாவது கதவு திறக்கறீங்க முதல்ல வந்து பொட்டி திறந்தீங்க ஓகேவா இப்போ கதவு திறக்கறீங்க இந்த கதவு வந்து இப்போ இருக்கு இந்த கதவு என்ன கண்டிஷன் இந்த கதவு என்ன கண்டிஷன் inclined to vertical plane vertical plane க்கு inclined ஆ இருக்கு இதான் வந்து vertical plane இது